Hello students, welcome to Sadismo Education. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 7th ஸ்டாண்டர்ட் 3rd term மேக்ஸ் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டத்தில் எக்ஸசைஸ் 1.3 பார்த்துட்டு இருக்கிறோம். அதோட கண்டினியூஸாக லாஸ்ட் கொஷின் 7th ஒன் ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். இங்கே ஒரு 9 சம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி தான், பார்த்துட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோன்னா 3.6 இன்ட்டு 0.3. ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற சிம்பிள் ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெசிமல் பிளேஸஸை மறந்துடுங்க. இது ஒரு இண்டீஜராகவே கன்சிடர் பண்ணுங்கள். பாயிண்ட்டுக்கு முன்னாடி 0 இருந்து எதுவுமே இல்லைன்னா அதையும் கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ அப்போ இந்த சம்மை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா 36 இன்ட்டு 3 போட்டால் எப்படி போடுவோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்குங்க. லாஸ்ட்டாக வந்து அந்த டெசிமல் பிளேஸ் வைக்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன வரும், 18க்கு 8 மீதி 1 3 3 9 + 1 10 108 வந்திருக்குமா. 108. இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி இந்த பாயிண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த நம்பரில் பாருங்கள், ஒரு டிஜிட் தள்ளி இருக்குது, இங்கேயும் ஒரு டிஜிட் தள்ளி, அப்போ 2 டிஜிட் தள்ளி டெசிமல் பிளேஸஸ் வைக்கணும். அப்போ ஆன்சர் வந்து 1.08. இவ்வளோதான் ஆன்சர். நீங்கள் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால்குலேட்டரில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஷினை 52.3 இன்ட்டு 0.1. நான் சொன்னேன் இந்த டெசிமல் பிளேஸஸை கன்சிடர் பண்ண வேணாம். டெசிமலுக்கு முன்னாடி ஒன்ஸ் பிளேஸில் 0 வந்து நம்பர்ஸ் இல்லைன்னா அதையும் விட்டுற சொல்லிட்டு. அப்படி பார்த்தோன்னா இந்த சம் எப்படி மாறி இருக்குன்னா 523 இன்ட்டு 1ன்னு மாறி இருக்கும். 523 1ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், சேம் அதே தான் வரப்போகுது. அப்போ 523 தான் வரும். கொஷினில் எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். டெசிமல் பாயிண்ட்டு இங்கே 1 இங்கே 1, அப்போ 2 டிஜிட் தள்ளியா, அப்போ இந்த இடத்துல பாயிண்ட் வரும். ஸோ ஆன்சர் வந்து 5.23ன்னு வரும். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தோன்னா 537.4 இன்ட்டு 0.2. ஸோ இந்த சம் எப்படி எழுதலாம்னா இன்ட்டு 2 மட்டும் போட்டுக்கலாம். நான் டெசிமல் பாயிண்ட் எடுக்கலை, 0 அதுக்கெலாம் வெளியில் எடுக்கலை. இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். 4 2s are 8, 7 2s are 14, 4 ரிமைண்டர் 1, 3 2s are 6, 6 + 1 7, 5 2s are 10. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 10748. டெசிமல் பிளேஸை கால்குலேட் பண்ணலாம். இந்த சைடு ஒரு டிஜிட்டு, இந்த சைடும் ஒரு டிஜிட். அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 107.48ன்னு வந்திருக்கும். இவ்வளோ தான் ஆன்சர். அடுத்து இந்த கொஷின் பார்க்கலாம். இங்கே 0.6 இன்ட்டு 0.06ன்னு இருக்குது. அப்போ டெசிமல் பிளேஸுக்கு முன்னாடி 0 வந்தால் தேவையில்லை, இந்த 6ன்னு எடுத்துக்கங்க. இதை வந்து டெசிமல் பிளேஸுக்கு முன்னாடி 0, இங்கே ஒரு 0, எதையும் கால்குலேட் பண்ண வேணாம். இப்படி மட்டும் எடுத்துக்கலாம். 6 6 ஆர் 36 நமக்கு தெரியும். அப்போ 36 எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், 1 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனால் இருக்கிறது இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னா முன்னாடி ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முன்னாடி 0 போட்டு 36னாலும் 0 0 36னாலும் 36 தான். இப்போ 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 1 2 3. இப்போ ஆன்சர் என்னென்ன ஆயிரும், 0.036ன்னு ஆயிரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா. இது அவ்வளோதான். இதே மாதிரி தான் எல்லா சம்மும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ 62.2 இன்ட்டு 0.23. இதுக்கு நம்ம எப்படி எழுதலாம்னா 622 இன்ட்டு 23ன்னு எழுதிக்கலாம். 3 2s are 6, again 2 3s are 6, 6 3s are 18, 2 2s are 4, 2 2s are 4, 6 2s are 12ன்னு வந்திருக்கும். அடுத்து வந்து எப்படி எழுதலாம், 6 10க்கு 0 ரிமைண்டர் 1, 12 13க்கு 3 ரிமைண்டர் 1, 3 4 1 என்ன வந்துருச்சு 14306ன்னு வந்திருக்கு. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1, 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுமா. அப்போ 14.306ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து 6th கொஸ்டின் 1.02. இது 2 இன்ட்டு 0.05. இப்போ இதில் நம்ம எடுத்துக்கும் போது 1.02ங்கிறத 102 தான் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா 0க்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நம்பர் இல்லை. அப்போ 5ன்னு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். 5 2s are 10, 1 5 is 5. அப்போ 510ன்னு எழுதுனா போதும். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆனால் வர ஆன்சரே 3 டிஜிட் தான் இருக்குது. அப்போ முன்னாடி நம்ம 0s போட்டுக்கலாம். 1 2 3 4 போடும்போது 0.0510ன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கா. அடுத்து 7th கொஷின் பார்க்கலாம். 7th கொஷின் என்னென்னா 10.05 இன்ட்டு 1.05. இப்போ இதில் எங்கேயுமே டிஜிட்ஸ் எண்டு வரைக்கும் வந்திருக்கு. 0க்கு அப்புறம் டிஜிட்ஸ் இருக்குன்னா ஃபுல்லாகவே தான் எடுத்துக்கணும். அப்போ 1005 × 105ன்னு எடுத்துக்கோங்க.
5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 5s are 25, 5 into 0 0 தான், 1 5 is 5, 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 வரும், 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ ஆட் பண்ணும்போது 5 2 5 5 0 1 என்ன வந்திருக்கும்? 1 0 5 5 2 5. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? இப்போ நல்லா பார்த்துங்க, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 4 டிஜிட் தள்ளியாக 1 2 3 4. அப்போ ஆன்சர் என்னென்னா 10.5525 வந்திருக்கும். ஓகே, ஸோ 8th கொஷின் நான் உங்களுக்கு கொடுக்கல, அதை நீங்களே மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், டவுட்ஸாக இருந்தால் கேளுங்க. ஸோ 9th கொஷின் போயிடலாம். 9th கொஷின் என்ன? 100.01 into 1.1. அப்போ இந்த டெசிமல் பிளேசஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் போட்டோம்னா 10001 into 11 வந்திருக்கும். 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தானா? இது ஆன்சராக வந்திருக்கும். எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்னா, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 2, 3 டிஜிட் தள்ளின்றனால 1 2 3 இந்த இடத்துல புள்ளி வச்சுருப்போம். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 110.011 வந்திருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நான் 8 கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். கொஷின் நம்பர் 7ல் எல்லாமே பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்து டிவிஷன் பார்க்கலாம்.